வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா முழுக்க ஒரே கேள்விதான். ஜனநாயகம் படம் ஏன் ரிலீஸ் ஆகல? ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சாங்க. ஆனா தியேட்டர்ல படம் வரல. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இப்ப தெளிவா சொல்றேன். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு அதிகாரப்பூர்வ காரணம் சென்சார் பிரச்சனை தான். படத்துக்கு தேவையான சிபிஎஃப்சி சென்சார் போர்டு சான்றிதழ் ரிலீஸ் தேதிக்கு முன்னாடியே முழுமையா கிடைக்கல. இதனால படக்குழு கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த விஷயத்துல மதராஸ் உயர்நீதிமன்றம் கூட சென்சார் இல்லாம எப்படி ரிலீஸ் தேதி அறிவிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது. அதனால நண்பர்களே, இது கிசுகிசு இல்ல, சட்ட ரீதியான பிரச்சனை. வழக்கு முடிவு வராத காரணத்தினாலதான் ஜனநாயகன் படம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேர் கேட்கிற இன்னொரு கேள்வி, இதுக்கு அரசியல் காரணமா? உண்மையை சொன்னா நேரடியா அரசியல் தடைன்னு நிரூபிக்கப்பட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா படம் அரசியல் பின்னணியில் உருவான படம். மேலும் நடிகர் விஜய் அரசியலுக்குள் வந்தால் சென்சார் தரப்பு கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா அரசியல் அழுத்தம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எந்த உறுதியான தகவல்களும் இல்ல. இதே நேரத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான படம் இன்னைக்கு அல்லது நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த படம் சென்சார் சான்றிதழ் எல்லாமே முடிச்சு எந்த நீதிமன்ற பிரச்சனையும் இல்லாம ரெடியா இருக்குது. அதனால் நண்பர்களே, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்றதுக்கு உடனே ஒப்பிட்டு சர்ச்சை கிளப்ப தேவையில்லை. சுருக்கமா சொன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கிய காரணம் சென்சார் கோர்ட் இஷ்யூ. அரசியல் தடை இதுவரை யாரும் உறுதி செய்யப்படவில்லை. புதிய ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கப்படலை. புதிய அப்டேட் வந்தால் உடனே உங்களுக்கு வீடியோவை கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க நண்பர்களே. தேங்க்யூ.